கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1 நிருபம் 1 அதிகாரம் வசனங்கள் 14 மற்றும் 15. 1 பேதுரு 1:14-15. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். As obedient children, do not conform to the evil desires you had when you lived in ignorance, but just as he who called you is holy, so be holy in all you do. முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைகளுக்கு இசைய நடந்தது போல் அன்றி கீழ்ப்படிதலுள்ள மக்களாய் இருங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். இன்றைய தியான வசனங்கள் 3 முக்கிய காரியங்களை வலியுறுத்துகிறது. அதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். முதலாவது, முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின் படி நடவாமல். நீங்கள் தேவனை அறியாத காலங்களில் செய்த பாவபூர்வமான வாழ்க்கை முறையை மறக்க வேண்டும். அந்த காலத்தில் மெய் தேவனை அறியாதவர்களாய் அறியாமையினால் உலக இச்சைகள், மாம்ச விருப்பங்கள் ஆகியவற்றை பின்பற்றி வாழ்ந்தோம். ஆனால் இப்பொழுது நம் கண்கள் திறக்கப்பட்டுள்ளன. நாம் சத்தியத்தை அறிந்துள்ளோம். ஆகவே பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிய பரிசுத்த வாழ்க்கைக்குள் நாம் வர வேண்டும். இரண்டாவது, கீழ்ப்படிவதற்கு உத்தரவுப்பட்ட பிள்ளைகளாய் இருந்து. நாம் தேவனுடைய பிள்ளைகள். எப்போது மெய் தேவனை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே அவருடைய பிள்ளைகள் ஆகிறோம். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். பிசாசின் கட்டுப்பாட்டிலிருந்து நாம் வெளிவந்து கிறிஸ்துவுக்குள் புதிய வாழ்க்கையை தொடங்கியவுடன் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது நம் பொறுப்பாகிறது. மூன்றாவது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். தேவன் பரிசுத்தமானவர். அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பரிசுத்தமாகவே இருக்க வேண்டும். நடக்கைகள் என்றால் நம் வாழ்வில் நாம் செய்யும் செயல்கள், எண்ணங்கள், வார்த்தைகள், பழக்கங்கள் அனைத்தையும் குறிக்கும். ஒரே ஒரு பகுதியில் மட்டுமல்ல, வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் பரிசுத்தம் வேண்டும். பரிசுத்தம் என்பது வெளியில் மட்டுமல்ல, உள்ளான சுத்தமும் ஆகும். நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கூறப்பட்டிருப்பதை லேவியராகமம் 19 அதிகாரம் 2 வசனத்தில் வாசிக்கிறோம். இது தேவனுடைய நேரடி கட்டளை. பரிசுத்தம் என்பது தேர்வு அல்ல, அது தேவனுடைய ஜனங்களுக்கு வேண்டிய கட்டாய உத்தரவு. தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார் என்பதாலேயே நாமும் அவரை போலவே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இதை விசுவாசிக்கிறீங்களா?
இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று மத்தேயு 5:8 வாசிக்கிறோம். பரிசுத்த வாழ்க்கை உள்ளத்திலிருந்தே ஆரம்பிக்கிறது. வெளியில் நம்மை தூய்மையாக காட்டிக்கொண்டாலும் உள்ளம் சுத்தமில்லை என்றால் அது தேவனுக்கு ஏற்றதாக இருக்காது. உண்மையான பரிசுத்தம் உள்ளத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று பவுலடிகளார் கூறுவதை ரோமருக்கு எழுதின நிருபம் 12 வாசிக்கிறோம். இந்த உலகுக்கு ஒத்தவர்களாய் இராமல் உங்கள் மனதை புதுப்பித்து கொண்டு உங்கள் சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்றும் அறிவுறுத்துகிறார். பரிசுத்த வாழ்க்கை என்பது உலக முறைமைகளை பின்பற்றாமல் தேவனுடைய சிந்தனையோடு ஒத்துப்போவது ஆகும். மனதில் ஏற்படும் மாற்றம் புதியவனாய் வாழ தூண்டும். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்றும் பவுலடிகளார் கூறுவதை தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1 நிருபம் 4 வாசிக்கிறோம். தேவன் நம்மை அழைத்திருப்பது சுத்தமில்லாத வாழ்க்கைக்காக அல்ல, நாமே சுத்தமாய் இருந்து தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும். இதையும் ஒத்துக்கிறீங்களா? மொத்தத்தில் மறுபடியும் பாவ வாழ்க்கைக்கு திரும்பாமல் பரிசுத்த தேவனைப் போலவே வாழ வேண்டும் என்பதே இன்றைய தியான வசனத்தின் முக்கிய நோக்கம். பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு புத்தியினால் புதுப்பிக்கப்பட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து புனிதத்தை கடைப்பிடித்து சுத்தமான மனதுடன் வாழ வேண்டும். எனவே பாவ வழிகளில் இனி நடக்காமல் இருக்க தீர்மானிக்க வேண்டும். உணர்வுகள், பழக்கங்கள், பழைய நண்பர்களின் பாதிப்பு என்பவற்றை விலக்க வேண்டும். தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும். பரிசுத்த தேவனைப் போல வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும், அதாவது வார்த்தைகளில், எண்ணங்களில், செயல்களில், உறவுகளில் பரிசுத்தத்தை பேண வேண்டும். இதனால் தேவனை காணும் ஆசீர்வாதம், பரிபூர்ண சமாதானம், உலகிற்கு ஒளியாக தேவ நாம மகிமைக்கு சாட்சியாக வாழும் வாழ்க்கை, தேவனுடனான உறவில் நெருக்கம் ஆகிய அற்புதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதாவது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து விலகி அவரை போலவே நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தோம் அப்படின்னா எத்தனை அற்புதமான ஆசீர்வாதம் பாருங்கள். முதலாவது தேவனை காணும் ஆசீர்வாதம், அடுத்தது பரிபூரண சமாதானம், மூன்றாவது உலகிற்கு ஒளியாக தேவநாம மகிமைக்கு சாட்சியாக நிற்போம், அடுத்தது தேவனுடனான உறவில் நமக்கு அதிகமான நெருக்கம் கிடைக்கும். இதையும் ஒத்துக்கிறீங்களா? ஸோ இன்றே அவர் பாதம் பணிந்து நம்மை முற்றிலுமாக அவர் கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. முன்னே உம்மை அறியாமல் வாழ்ந்த காலத்தில் உலக இச்சைகளுக்குள் சுழன்று இருந்த எங்களை உம்முடைய பிள்ளைகளாக தெரிந்தெடுத்து எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைக்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம்.
மீண்டும் அந்த பழைய பாவ வாழ்க்கைக்குள் சென்று விடாமல் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாறு மிகுந்த தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, பழைய வேட்கைகளை விட்டு உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்மை போலவே எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு துறையிலும் பரிசுத்தமாக வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய பரிசுத்த ஆவியால் எங்களை நடத்தி சுத்தமான பாதையில் எங்களை நடத்த வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக்கொண்டு முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.